அற்புதம் செய்பவரே, அதிசயம் செய்பவரே, எங்கள் இயேசுவே. இது கண்ணின் மணிகளை வாங்க, இயேசு கதையை கேளுங்க. இது கண்ணின் மணிகளை வாங்க, இயேசு கதையை கேளுங்க. இயேசு ஒரு நாள் கெனசரேத்து ஏரிக்கரை பக்கம் நின்றுட்டு இருந்தாரு. அவரை பார்க்கவும் அவருடைய நற்செய்தியை கேட்கவும் ஏராளமான மக்கள் அங்க கூட்டம் கூட்டமா வர தொடங்கினாங்க. அந்த ஏரிக்கரை ஓரம் இருந்த மீனவர்கள் அவர்களோட படகுல இருந்து வலைகளை சுத்தப்படுத்திக்கிட்டு இருந்தாங்க. இயேசு ஒரு படகுல உக்காந்துக்கிட்டு அவர்களுக்கு நற்செய்தி அறிவிச்சாரு. அங்க இருந்த ஒரு படகு சீமோனுக்கு சொந்தமானது. நற்செய்தி அறிவிச்ச முடிச்சதும் இயேசு சீமோனை பார்த்து ஆழத்துக்கு போய் மீன் பிடிக்கலாம் வாங்கன்னு சொன்னாரு. அதுக்கு சீமோன், குருவே, நாங்க இரவு முழுவதும் வலை வீசி பார்த்துட்டோம், ஒரு மீன் கூட அகப்படலை. இருந்தாலும் இப்போ உங்க பேச்சை நம்பி மீன் பிடிக்க போலான்னு சொல்லி படகை ஆழத்துக்கு கொண்டு போனாங்க. அப்போது இயேசு சொன்னதை கேட்டு சீமோனும் வலை வீசினாரு. அப்போ ரொம்ப பெரிய அற்புதம் அங்க நடந்துச்சு. ஏராளமான மீன்கள் அந்த வலையில வந்து மாட்ட தொடங்குச்சு. மீன்களோட எடையை தாங்க முடியாம வலை கிளிய ஆரம்பிச்சுது. உடனே கரையில இருந்த தங்களோட நண்பர்களை வேறொரு படகுல வர சொன்னாங்க. அவங்க வந்து உதவி பண்ணினதுல தான் எல்லா மீன்களையும் கரைக்கு கொண்டு வர முடிஞ்சது. இந்த அதிசயத்தை பார்த்த சீமோன் பேதுரு, ஆண்டவரே, நான் ஒரு பாவி, அதனால நீங்க என் கூட இருக்க வேணாம், இங்கிருந்து நீங்க போயிடுங்கன்னு சொன்னாரு. அதுக்கு இயேசு சீமோன் பேதுரு கிட்ட, அஞ்சாதே, இன்று முதல் நீ மனிதர்களை பிடிப்பவன் ஆவாய் அப்படின்னு சொன்னாரு. இதை கேட்டதும் சீமோனும் அவரோட கூட்டாளிகளும் எல்லாத்தையும் அங்கேயே விட்டுட்டு இயேசுவை பின்தொடர ஆரம்பிச்சாங்க.